கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலேயும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்திலேயும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்திலே உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வார். கடந்த 6 மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து அவர் நமக்கு எண்ணற்ற அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார் அல்லவா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். மனதார இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை துதிச்சிங்களா? அதிகாலையில் எழும்பி, கர்த்தாவே, இந்த 6 மாதங்கள் நீர் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் சோத்திரம், இரக்கங்களுக்காய் சோத்திரம், தப்புவித்தீர், தேவைகளை சந்தித்தீர், பராமரித்தீர், போஷித்தீர், உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு மனதார நன்றி சொன்னோமா? அப்படி சொல்லலைன்னா நிச்சயமாய் தயவு செய்து முதல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவருடைய கிருபை தானே, அப்பாவோட அன்பு தானே உங்களை பாதுகாத்து, கணவரை பாதுகாத்து, மனைவியை பாதுகாத்து, பிள்ளைகளை பாதுகாத்து, தேவைகளை சந்தித்து இதோ இந்த 7வது மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார் அல்லவா. அப்போது நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இந்த 7வது மாதத்திலேயும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பேசி உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அதில் முக்கியமான ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறாரு. என்ன தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆம், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் சொல்கிற நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் கைவிடாத நல்ல தகப்பன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் நம்மை கைவிடப் போவது இல்லை. நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை பராமரிக்கிறவர், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைமைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர் இயேசு. இப்போ அந்த ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இதில் ஒரு காரியத்தை கொஞ்சம் அழுத்தமாய் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அப்படின்னா என்ன காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறாரு தெரியுமா? மகனே, மகளே, நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வேன். கர்த்தர் உங்களுக்குன்னு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களை, அந்த வார்த்தைகளை, அந்த உடன்படிக்கைகளை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்? நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஒருவேளை இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரம் என்ன தெரியுமா? பிரதர், 6 மாதம் ஆயிட்டு பிரதர், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார், கர்த்தர் என் கூட உடன்படிக்கை பண்ணினார், என் பிள்ளைகளுக்கு இந்த நன்மைகளை செய்வேன் என்று சொன்னார். 6 மாதம் ஆயிட்டு, ஆனால் இன்னும் ஒன்றும் நடக்கலையே, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் கூட வரலையே. உங்களை பார்த்தா அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் யார் தெரியுமா? சொன்னதை செய்பவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னதை செய்வார். அவர் பொய் சொல்ல மாட்டாருங்க, அவர் ஏமாற்ற மாட்டார். சொல்லிட்டு நேற்று ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு அப்படின்னு பேசுறதுக்கு இயேசு மனிதன் அல்ல. சொன்னதை மாறுவதற்கு, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இயேசு மனிதன் அல்ல. இல்லை, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அவசரப்பட்டு சொல்லிட்டேன், உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன், அந்த சூழ்நிலைமை என்ன அன்றைக்கி அப்படி சொல்ல வச்சுட்டு அப்படிலாம் சொல்கிறதுக்கு அவர் மனுஷன் இல்லைங்க, அவர் தெய்வம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்வேன். இந்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் அழுத்தமாய் உங்கள் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். தயவுசெய்து இந்த செய்தியினுடைய முழு காரியத்தையும் பாருங்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார்.
இந்த செய்தியினுடைய இறுதியிலே நான் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, சுகத்திற்காக, விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னதை செய்பவர். நீங்க யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா 7ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இன்று இந்த எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு மத்தியில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். யோசுவா, நீ கவலைப்படாதப்பா, எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ இந்த வார்த்தையை நிறைவேற்றினாரா, நிறைவேற்றலையா அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அதே யோசுவா 4ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்புவீர்கள் என்றால் 4ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோசுவாவை எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில் மேன்மைப்படுத்தினார். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் எதை செய்வாரோ அதைத்தான் சொல்லுவார். அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்து முடிப்பார். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், யோசுவாவே, சகல ஜனங்களுக்கு மத்தியில் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நிறைவேற்றினாரே. என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். சகல ஜனங்களுடைய கண்களுக்கு மத்தியில் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன சொல்கிறேன், நான் உனக்கு என்ன சொல்லி இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றுவேன். நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க, நீங்கள் ஏன் அதைரியப்படுறீங்க, நீங்கள் ஏன் புலம்புறீங்க, சூழ்நிலைமையை பார்க்குறீங்க? கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை மாத்திரம் நோக்கி பாருங்கள். அந்த வார்த்தையை நம்புங்க சகோதரனே, வார்த்தைக்கு மேலே நம்பிக்கை வைங்க சகோதரியே. அந்த வார்த்தை உங்களை நடத்தும், அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எதை சொன்னேனோ அதை நிச்சயமாய் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன். உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை நான் வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். உங்கள் வேத புஸ்தகத்தை என்னாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம். இந்த 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை பாருங்களேன். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டு. என்ன ஆசை வந்துட்டு? கர்த்தர் நல்ல தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார். ஆனால் இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துட்டு. என்ன ஆசை அப்படின்னா, எனக்கு இறைச்சி வேணும், நான் நான்வெஜ்ஜு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. உடனே இப்போ மோசே பார்க்குறாரு, எப்படி கொடுக்க முடியும்? சுமார் 25 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். உடனே எப்படி கொடுக்க முடியும்? இவருக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ இவர் செய்கிற ஒரு நல்ல காரியம், நேராக ஆண்டவர்கிட்ட போகிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே, இவங்க அத்தனை பேரும் இப்படி நான்வெஜ்ஜு கேட்குறாங்களேப்பா, நான் இவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நான் எப்படி இவங்களுக்கு நான் நான்வெஜ் கொடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் பொழுது, இப்போ கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க 18ஆம் வசனத்தில், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். 19 சொல்கிறாரு, நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரம் அல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். கவனிங்க. அப்பா, நீ 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 1 மாதம் நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். இப்போ தான் மோசே தன்னுடைய மூளையில் ஒரு கணக்கு போடுகிறார். நம்ம கூட நிறைய நேரத்தில் அப்படி தாங்க கணக்கு போடுவோம். சம்பளத்தை பார்ப்போம், வருமானத்தை பார்ப்போம், சூழ்நிலைமைகளை பார்ப்போம். இவ்வளோதான சம்பளம் வருது, இதை வச்சு நான் மாத சாமான் வாங்கணும், பாலுக்கு கொடுக்கணும், கேபிளுக்கு கொடுக்கணும், ரேஷனுக்கு கொடுக்கணும், குழுவுக்கு கடனடைக்க கொடுக்கணும், இதில் எப்படி நான் மீதி எடுக்க முடியும், எப்படி என்ன பண்ண முடியும், உடனே சம்பளத்தை வச்சு நம்ம கணக்கு போடுகிறோம். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கல்யாண வீடு நடத்துகிறீங்க அப்படின்னா, சமையல்காரங்க கிட்ட போய் சொல்லுவீங்க, 1000 பேர் வராங்க பிரதர் அப்படின்னீங்க. உடனே இப்போ அந்த சமையல்காரன் என்ன சொல்லுவார்? அப்போ 1000 பேர்னா நம்ம குறைஞ்சது ஒரு 100 கிலோ கறி எடுக்கணும் அப்படிம்பாங்க. உடனே இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ 100 கிலோ வேணாம், ஒரு 80 கிலோ எடுங்க, ஒரு 20 கிலோ உருளைக்கிழங்க போடுவோம். சில நேரத்தில் இல்லை 100 கிலோ எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கணக்கு போடுகிறோம். 1000 பேர் வந்தால் ஒரு ஆளுக்கு 100 கிராம் நம்ம கணக்கு போட்டால் அப்போ இவ்வளவு எடுக்கணும், ஒரு கணக்கு போடுகிறோம். மோசே கணக்கு போடுறாரு. 25 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 1 மாதம் வரைக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன செய்ய முடியும்? கணக்கு போடுகிறார்.
கணக்கு போட்டு கர்த்தர்கிட்ட பேசுகிறாரு பாருங்களேன். என்ன சொல்கிறாரு? அதற்கு மோசே 21ஆம் வசனத்தில், என்னோடு கூட இருக்கிற காலாட்கள் 6,00,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அது போதுமா? இப்போ இவர் சொல்கிறாரு, எப்படி முடியும்? இல்லை, எப்படி முடியும்? நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்கப்பா. என்கிட்ட இருக்கிற அத்தனை ஆடு மாடுகள், இந்த வனாந்தரத்தில் இருக்கிற எல்லார்கிட்ட இருக்கிற ஆடு மாடு அடித்தாலும் பத்தாது. சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், எங்க எவ்வளோ மீன் இருக்கு, எவ்வளோ பெரிய பெரிய மீன்லாம் அப்போ இருந்திருக்கு, அவ்வளோத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாலும் பத்தாது ஆண்டவரே அப்படிங்கிறார். கணக்கு போடுகிறார். நீங்கள் கணக்கு போடுறீங்கல்ல, உங்களை பார்த்து தான் சொல்கிறார், கணக்கு போடாதீங்க சகோதரனே, கணக்கு போடாதீங்க சகோதரியே, கர்த்தரை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே உங்கள் நம்பிக்கையை வைத்து பாருங்கள். நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வேன். சூழ்நிலைமைகள் உனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், சூழ்நிலைமையின் காரியங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வேன். மோசே எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டார். கேட்ட உடனே இப்போ ஆண்டவர் மோசைக்கிட்ட பேசுகிறார் பாருங்க. என்ன பேசுகிறாரு? அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி 23, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்ப. என்ன மோசே, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? உன்கிட்ட பேசுறது யார் அப்படின்னு உனக்கு தெரியலையா? இன்னைக்கு அதே வார்த்தையை உங்ககிட்ட நான் கேட்குறேன். உங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் யார் என்று உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? உங்க கூட உடன்படிக்கை பண்ணினவர், உங்களை அழைத்தவர், உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தவர், வார்த்தைகளை கொடுத்து தேற்றினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அவர் சாதாரண தெய்வமாங்க. வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணின கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ நீ காண்ப. நீ பார்ப்பாய், நீ பார்ப்பாய் சகோதரனே, நீங்க பார்ப்பீங்க சகோதரியே. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதை செய்வேன். மோசே கிட்ட சொல்லிட்டார்ல, இறைச்சி தருவேன்னு, அதை எப்படி அவர் செய்யாமல் இருப்பார்? ஆனால் மோசையால் தான் அதை நம்ப முடியலை, மோசையால் தான் அதை விசுவாசிக்க முடியலை. மோசே சூழ்நிலைமைகளை பார்க்கிறார், சூழ்ந்து கொண்டிருந்த கர்த்தரை நோக்கி பார்க்கல. ஏன் இந்த 6 மாதம் அற்புதம் நடக்கலை? நீங்களும் சூழ்நிலைமையை பார்த்தீங்களே தவிர உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கல. இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சூழ்நிலைமையை பார்க்காத, சம்பளத்தை பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிற காரியத்தை பார்க்காத, வாக்கு கொடுத்த என்னை நோக்கி பார். உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்த என் மேலே உன் நம்பிக்கையை வை, என் மேலே ஒரு விசுவாசத்தை வை. நான் என்ன சொன்னேனோ நிச்சயமாய் அதை உனக்கு நிறைவேற்றுவேன். அப்படிதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மோசையிட்ட கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ நீ காண்ப. ஓகே, இதுக்கு மேலே அவர் அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, போயிட்டார். என்ன நடந்துச்சு தெரியுமா? 11ஆம் வசன அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செஞ்சிச்சு. இப்போ ஆண்டவர் காற்றுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்துச்சு. இதில் ஒரு காரியத்தை கவனிங்களேன். காடைகள் எங்கே இருக்கும்? பெரும்பாலும் காடைகள் காட்டுக்குள்ளே வனாந்தரத்தில் சுற்றும். ஆனால் இங்கே எங்கேருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து காடைகள் வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஜலத்திற்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். பறக்கக்கூடிய பறவைகளை உண்டாக்க வேண்டிய வேலை உன் வேலை அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். உடனே ஜலமும் திரளான பறவைகளை ஜனிப்பித்தது. இப்போ தன் ஜனத்திற்கு ஒரு தேவை அப்படின்ன உடனே அங்கே இருக்கிற கொஞ்சம், இங்கே இருக்கிற கொஞ்சம், இந்த மிச்ச மீதி அப்படி கர்த்தர் எடுக்கலை. புதிய காரியத்தை மறுபடியும் தோன்ற பண்ணுகிறார். சமுத்திரத்தை பார்க்கிறார், சமுத்திரத்துக்கு கட்டளை கொடுக்கிறார். சமுத்திரமே, நீ கோடி கணக்கில் காடைகளை உருவாக்கு என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். உடனே சமுத்திரமும் கோடிக்கணக்கில் காடைகளை உருவாக்கி விட்டது. இப்போ உடனே கர்த்தர் தம்முடைய காற்றுக்கு கட்டளை இடுகிறார். காற்று நேராக சமுத்திரத்துக்கு போய் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா காடைகளையும் கொண்டு வந்து பாளையத்தை ஃபில் பண்ணிட்டு, உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போறார் தெரியுமா? புதிய காரியத்தை செய்வார். பிரதர், இதில் வாய்ப்பே இல்லை பிரதர், இதில் வழி எப்படி பிரதர் திறக்கும், எப்படி பிரதர் காரியங்கள் வாய்க்கும், எல்லாம் அடைச்சு வைக்கப்பட்டிருக்கேன், நான் எவ்வளவோ முயற்சிட்டேனே. கர்த்தருடைய நடத்துதல் வேற,
கர்த்தருடைய திட்டம் வேற. இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளைப் போல பெயரிட்டு அழைக்கிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யாருமே யோசித்து பார்க்கலையே. மோசே யோசித்து பார்க்கலையே. இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் பண்ணுவார்னு அவர் யோசித்து பார்க்கலையே. சமுத்திரத்துக்கு கட்டளையிட்டார், சமுத்திரம் வந்தது, காடைகள் அப்படியே ஃபுல் பண்ணிச்சு. உடனே காற்றுக்கல்லே இருக்கா, காற்று போகுது, காடைகள் அப்படியே தூக்கிட்டு வந்து பாளையத்தை மாட்டு. இங்கிருந்து நடந்தால் ஒரு நாள் பிரயாணம், அங்கிருந்து நடந்தால் ஒரு நாள் பிரயாணம். கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு நாள் பிரயாண தூரம். கற்பனை பண்ணுங்க, நீங்கள் இருக்கிற வீட்டிலிருந்து 24 கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் இருக்கும். அவ்வளவு தூரம் தரையிலிருந்து 2 முழ உயரத்திற்கு காடைகள் வந்து பாளையத்தை மூடினது. சொன்னதை செய்வார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, தேவையில் கலங்கி இருக்கிறீங்களா? வியாதிக்கு மத்தியில் இருக்கிறீங்களா? சமாதான குறைவில் இருக்கிறீங்களா? பிரச்சனைகளோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வேன். சோர்ந்து போகாதீங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? எதுக்கு அடிக்கடி புலம்புறீங்க? வாக்கு கொடுத்த தெய்வம் பெரியவர். வாக்கு மாற மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். இந்த நல்ல முதல் நாளிலே ஆண்டவர் நம்மக்கிட்ட அதைத்தான் பேசுகிறாரு. நான் உனக்கு சொன்னதை செய்வேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை சொல்லுது, வசனம் சொல்லுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தர் என்னை கைவிட்டார் பிரதர், என்னை மறந்துட்டார் பிரதர். இல்லைம்மா, ஒரு நாள் அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஒரு நாளும் இயேசு நம்மை கைவிட மாட்டார். அவர் நல்ல தெய்வம். அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? அவர் எப்படி உங்களை மறப்பார்? ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்கள் தான் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு நினைக்கிறீங்க, கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றாமல் எப்படி உன்னை கைவிட முடியும்? அது வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். அதுக்கப்புறம் பிரதர், அப்புறமும் கூட தான் இருப்பார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம், இயேசுவின் வருகை வரை, அல்லது நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்தில் முடியும் வரை இயேசு நம்ம கூட தான் இருப்பார். உங்கள் கூட தான் இருப்பார். உங்கள் கையை பிடித்து இருப்பார். உங்களை தனியாக விட மாட்டார். உங்களை விட்டு விலக மாட்டார். உங்கள் கூடவே இருப்பார். நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் அவர் உங்களோடு கூட வருவார், உங்களோடு கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளில் ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிற வார்த்தை அதுதான். சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இயேசு உங்களை கைவிட போவது இல்லை. இந்த வார்த்தையை ஆணித்தரமாய் நம்புங்கள், ஆணித்தரமாய் நம்புங்கள். அவர் எனக்கு என்ன சொன்னாரோ நிறைவேற்றுவார். ஊழியத்தின் பாதையில் வாக்கு கொடுத்திருக்கிறாரா, அதை நிறைவேற்றுவார். பொருளாதாரத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறாரா, அதை நிறைவேற்றுவார். குடும்பத்தின் காரியத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறாரா, அதை நிறைவேற்றுவார். பிள்ளைகளுடைய காரியத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறாரா, அதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யக்கூடிய தெய்வம். என்ன வாக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை, அந்த வாக்கு தத்தங்களை இந்த மாதம் நீங்கள் பார்க்க போறீங்க. அற்புதத்தை பார்க்க போறீங்க, அதிசயத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ என்னோட கூட சேர்ந்து இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஒரு மனதோடு உங்களுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த 6 மாதங்கள் நீங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வந்தீங்க. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிற இந்த மேலான அன்பிற்காய் நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை சோத்தரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திற்காய் சோத்திரம். இந்த புதிய மாதம் முழுவதிலும் உங்கள் கிருபை உங்கள் பிள்ளைங்க மேலே தங்கி இருக்க போகிற அன்பிற்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று வாக்கு கொடுத்தீங்களே, நீங்கள் சொன்னதை செய்யக்கூடியவர் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையை, விசுவாசத்தை கர்த்தர் எங்கள் இருதயத்திற்குள்ளே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் என்ன வாக்கு கொடுத்தீரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றப் போகிறேன். உங்கள் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில், ஊழியத்தின் பாதையில், பொருளாதாரத்தில், சரீர சுகத்தில் கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற போறீங்கப்பா. மோசேக்கு சொன்னதை நிறைவேற்றினீர்,
யோசுவாவுக்கு சொன்னதை நிறைவேற்றினீர், எங்களுக்கும் சொன்னதை நீர் நிறைவேற்றப் போகிறீர். ஒரு நாளும் நீங்கள் பொய் சொல்ல போகிறதே இல்லை. நாங்கள் அதை நம்புகிறோம், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் பிள்ளைங்க மேலே இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவிகளுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி இப்பொழுதே ஒவ்வொருத்தருடைய வீடுகளுக்குள்ளே விழுவதாக. எல்லா இருளின் வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், அசுத்த ஆவிகளுடைய கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் உடைக்கிறேன். அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இந்த காலை வேளையிலே சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லா பலகீனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் சரீரத்தை விட்டு விலகட்டும், வீட்டை விட்டு விலகட்டும், குடும்பங்களை விட்டு விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுகத்தை கட்டளையிடுகிறேன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறேன், பலனை நான் கட்டளையிடுகிறேன். மந்திரத்தின் வல்லமைகள், பில்லி சூனியத்தின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எரிக்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தொடுவீராக ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, தரித்திரங்கள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும், ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. சொன்னதை இந்த மாதம் கர்த்தர் செய்து கொடுப்பீராக. உங்க பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். அதை தடை பண்ணுகிற சர்ப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நான் முந்தி கட்டுகிறேன். திருமண தடைகள் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தின் பாதையில் சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நீங்க பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகனே, மகளே, நீ ஒருபோதும் கலங்காதே. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. உங்க பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறேன். உங்க பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து இந்த ஜெபம் உங்கள் பிள்ளைகளுடைய சரீரத்தில், வீடுகளுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, சோர்ந்து போகாதீங்க, அதைரியப்படாதீங்க. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.